ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரின் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். எலிசாவின் மரண தருவாயில் யோவாஸ் என்கிற இஸ்ரவேலின் ராஜா எலிசாவிடம் வந்து, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அழுதான். அந்த நாட்களில் சீரியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அடிக்கடி யுத்தம் பண்ணி அவர்களை ஒடுக்கினார்கள். எலிசா கிழக்கே இருந்த ஜன்னலை திறந்து வில் அம்பை எடுத்து ராஜாவை பிடிக்க சொல்லி தன்னுடைய கையை ராஜாவின் கையின் மேல் வைத்து அம்பு எய்ய சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சீரியரின் மேல் வெற்றியை கொடுக்கிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அம்பு எய்ய சொல்லி அந்த அம்பு கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பாக சீரியர்களிடமிருந்து விடுதலை தந்தது. நியாயாதிபதிகளின் நாட்களிலே மீதியானியர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கின போது கர்த்தர் கிதியோனை எழுப்பினார். தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேர் மூலமாக வெறும் மண்பானையும் அதனுள் வைக்கப்பட்ட தீவெட்டியையும் ஒரு கையில் எக்காலமும் பிடித்து கொண்டு தேவன் சொல்லும்போது பானைகளை உடைத்து இடது கையில் எரிகிற தீவெட்டியை ஏந்தி வலது கையில் எக்காலத்தை பிடித்து ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று முழங்கும்போது மீதியானியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு மடிந்து போனார்கள். கர்த்தர் மாபெரும் வெற்றியை தந்தார். நாம் கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய பலத்தை இல்லை அவருடைய பலத்தை நம்பி சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கான யுத்தத்தை நடத்துகிறார். கர்த்தருடைய பட்டயமாக நம்முடைய கையில் உள்ள பட்டயம் மாறி வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். யோவாஸ் கையில் உள்ள அம்பு கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பாக மாறி சீரியரிடமிருந்து விடுதலை உண்டாயிற்று. நாம் தேவனிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கும்போது, அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு மகத்தான காரியங்களை செய்கிறார். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்ற வசனத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய கரத்தில் உள்ள அம்பாக நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, அன்றைக்கு சீரியரின் கையில் இருந்தோம் மீதியானியரின் கையில் இருந்தோம் ஜனங்களை விடுவித்து பாதுகாத்தது போல இந்த நாட்களிலே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்தும் மாம்சத்தின் கிரியைகளிலிருந்தும் அந்தகார லோகாதிபதிகள் இருளின் ஆதிக்கங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.